குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியினின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய பங்குனி மாதம் மிதுன ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மிதுன ராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மிதுன ராசிக்கு இருக்குது அப்படின்னா, ராசிக்குள்ளேயே குரு பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ராசிக்குள்ளே குரு இருக்கும்போது அது ஜென்ம குரு, திக்பலம் பெற்ற குரு அப்படின்னு எடுத்துக்கிட்டலாம். நம்ம ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது தைரிய வீரிய ஸ்தானத்தில், ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு, செவ்வாய், புதன். இங்கே புதன் வக்ரமாக இருக்காரு. ராசிக்கு 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தில் சுக்கிரன், சனி, சூரியன். சூரியன் 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பில் தான் இந்த மாதம் துவங்குது. சூரியன் 10ல் ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோன்னா, சூரியன் 10ல் திக்பலம் அடையுது. ஸோ மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துட்டோம் அப்படின்னா, முதல்ல பங்குனி ஸ்டார்ட் ஆனதையுமே சூரியன் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிடுறாரு. இந்த மாதம் முழுக்கவே சூரியன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல தான் இருக்கிறார். பங்குனி மாதம் 6ஆம் தேதி, அதாவது மார்ச் 20ஆம் தேதி புதனினுடைய வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை. உங்களுடைய ராசி அதிபதி புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. தென் பங்குனி 27, அதாவது ஏப்ரல் 10ஆம் தேதி புதன் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடமான கர்மஸ்தானத்துக்குள்ளே பயிற்சி ஆகுது. இப்போ மிதுன ராசியின் அதிபதியான புதன் மீனத்துக்குள்ளே பயணிக்கும் போது புதன் நீச்சம், உங்களுடைய ராசி அதிபதி நீச்சம் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. ஆனால் நல்லா பார்த்துட்டிங்கன்னா, புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் குருவினுடைய வீட்லேயும், குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் புதனோட வீட்லேயும் இருக்குது. இப்போ இங்கே குரு புதன் பரிவர்த்தனை யோகம் ஏற்படும், குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகம் ஏற்படும். அப்போ உங்களுடைய ராசிநாதன் இன்னும் பலம் அடைகிறார். எப்போ அப்படின்னா மாத கடைசியில். அப்போ சித்திரை மாதம் தான் அதுக்கு உண்டான பலனை நீங்கள் அனுபவிக்க முடியும். என்ன ஏது அப்படிங்கிறத அப்போ சித்திரை மாத பலனை நம்ம பார்க்கலாம். இப்போது பங்குனி 27ஆம் தேதி வரைக்கும் புதன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல பாக்கியத்தில் இருக்கிறதுனால ஒரு கெடுதல் அப்படின்னு கேட்டால், கெடுதலெல்லாம் ஒன்றும் கிடையாது, நல்ல விஷயந்தான், ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லை. ஓகே. பங்குனி 11ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிர பகவான், மார்ச் 25 அன்னைக்கு சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல உச்சம் பெற்ற சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். ஸோ 5ஆம் அதிபதி 10ல் இருந்தாலும் நல்லது தான், 11ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறது இன்னும் நல்லது தான். சுக்கிரனுடைய நகர்வும் உங்களுக்கு கெடுதலாக சொல்லலை. செவ்வாய் உங்கள் ராசிக்கு 6-11க்கு அதிபதி 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். பங்குனி 19 ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி. அப்போது ஏப்ரல் 2ஆம் தேதி அந்த செவ்வாயினுடைய பயிற்சி ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு போகுது. 10ஆம் இடத்துல செவ்வாய் திக்பலம், சூரியனும் திக்பலம் அடையுது, செவ்வாயும் திக்பலம் அடையுது. செவ்வாய் திக்பலம் அடைகிறதும் மட்டும் இல்லாமல் உங்கள் ராசியை பார்த்துட்டார். லாபாதிபதி ராசியை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஆறுக்குடையராக இருந்தாலும் லாபாதிபதி அவர். ஸோ இதுவும் உங்களுக்கு ஒரு சேஃபர் சைடு தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த கிரக நிலைகள் எல்லாமே, பயிற்சிகள் எல்லாமே மிதுனத்துக்கு நெகட்டிவ் எதுவும் பெருசாக தரப்போகிறதில்லை அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லிடலாம். பெண்களால் பெரிய லெவலில் ஒரு லாபம் அடையக்கூடிய ஒரு சூழலும் உண்டு. ஏன்னா சுக்கிரன் 11ஆம் இடத்துக்கு போய் உட்கார்றாரு. பெரிய லாபம். ஒரு பெண்ணால் வாழ்க்கையே மாறப்போகுது அப்படின்னு சொன்னால் கூட தகும். ஆனால் அதுக்கு உங்களுடைய சுயஜாதகத்தை சுக்கிரனுடைய தசாபுத்தி அந்தரங்களோ அல்லது பரணி பூரம் பூராடத்தில் ஏதாவது கிரகம்னு தசாபுத்தி நடத்தணும். இருந்துன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் அது. ஸோ அப்படி ஏதாவது இருக்கா என்ன ஏதுங்கிறத அந்த டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் அந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளும் மேலும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும். முதல்ல சூரியன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதிங்க. முதல்ல 3ல் சூரியன் இருக்கலாமா, 10ல் சூரியன் இருக்கலாமா அப்படின்னு கேட்டால், 10ல் சூரியன் திக்பலம். 10ல் சூரியன் திக்பலம். அப்போ உங்களுடைய திறமைகள் என்ன, அந்த திறமைக்கான அனைத்து விதமான அங்கீகாரத்தையும் இந்த சூரியன் பெற்று கொடுத்துருவார். உங்களுடைய விடாமுயற்சிக்கு, உங்களுடைய எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு முழு பலனை சூரியன் தந்துடுவார்.
எந்த ஒரு காரியம் ட்ரை பண்ணிங்கனாலும் அது சக்ஸஸாக முடியக்கூடிய ஒரு அமைப்பை சொல்லுது. அதற்கான மன தைரியத்தை, இது நம்மளுக்கு ஃபேவராக தான் முடியும் அப்படிங்கிற தைரியத்தை அந்த சூரியன் கொடுத்துரும். சிம்பிளாக ஒரு சைக்காலஜிக்கலான ஒரு விஷயம் என்னென்னா, இது நம்மளுக்கு ஃபேவராக தான் முடியும் அப்படின்னு மனசை நினச்சதுன்னா அந்த காரியம் செய்கிறதுல பதற்றமே இருக்காது. பதட்டம் இல்லாமல் ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் 80% வின் பண்ணிட்டீங்க அந்த காரியத்தில். ஸோ அப்படி ஒரு திடமான ஸ்ட்ராங்கான மனநிலைமையை சூரியன் உங்களுக்கு தர்றாரு. என்னதான் ஜென்ம குருவாக இருந்தாலும் ஸ்ட்ராங்கான மனநிலைமையை அந்த சூரியன் உங்களுக்கு கொடுத்தே தீரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நல்ல மன தைரியம், நல்ல நண்பர்களுடைய ஆதரவு, நல்ல நண்பர்களோட நல்ல மனிதர்களினுடைய ஆதரவு, நல்ல எண்ணம் படைத்த நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். நல்ல எண்ணம் படைத்த நபர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கூட இது ஏற்படுத்துகிறது. சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை கூட ஏற்படுத்தி தருது. ஓகே, படிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிச்ச விஷயமா மாறப்போகுது. என்ன செஞ்சாலும் உங்களுக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறது கொடுத்துறது இல்லையா? அப்போ அந்த போட்டித் தேர்வுகள் எழுதுறது, டிஎன்பிசி அந்த மாதிரி எக்ஸாமினேஷன்லாம் இருக்குல்ல, போட்டித் தேர்வுகளாக இருக்குது. அப்புறம் வந்து அந்த சிம்போசியம் அட்டன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இதுலையெல்லாம் வந்து சக்ஸஸை கொடுத்துரும். முந்தினத்துக்கு அது சக்ஸஸ் தான், நெகட்டிவாக ஒன்றும் இல்லை. அதே போல் உங்கள்கிட்ட யாரும் பேசி ஜெயிக்க முடியாது. பேச்சாற்றலை அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. என்ன மிதுன ராசிக்காரங்க, நீங்கள் ஒரு 20 வயசுக்குள்ள இருக்கிறீங்கன்னா உங்கள் அப்பா அம்மாவுக்கு பயங்கரமான உடல் தொந்தரவுகளை தர்றதுக்கு இந்த சூரியன் தயாராகிடுது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் சூரியனுடைய தசாபுத்தி அந்தரங்கள் அல்லது சூரியனுடைய நட்சத்திரங்களான கிருத்திகை, உத்திரம், உத்திராடத்தில் கிரகண தசாபுத்தி அந்தரம் நடத்திட்டு இருந்தது அப்படின்னா தாய் தந்தையரனுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேணும் அப்படிங்கிறத உறுதியாக நம்புங்க. அவங்கள ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்க வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு. தாய் தந்தையருக்கு உடல்நல தொந்தரவுகள் வருவதற்கு வாய்ப்புகளை சொல்கிறது. மற்றபடி கவர்மெண்ட் ரிலேட்டடாக எந்த விஷயமா இருந்தாலும் சரி சக்ஸஸ். நிறையா அரசாங்க மரியாதையோடு சில நன்மைகள் நடக்க காத்திருக்கு. கவர்மெண்ட் ரிலேட்டடாக லோன் ட்ரை பண்ணுறீங்க, ஒரு ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஒரு ரேஷன் கார்டுக்கு ட்ரை பண்ணுறீங்க, ஒரு ஜாபுக்காக ட்ரை பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி எது கவர்மெண்ட் ரிலேட்டடாக எந்த விஷயம் இருந்தாலும் அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான பலனை தந்துடுது. எந்த இடத்துலையும் உங்களை கீழே தள்ளுறது கிடையாது, சக்ஸஸ்ஃபுல்லான பலனை தந்துடுது அப்படிங்கிறது சொல்லுது. பூர்வீக சொத்து சம்மந்தமாக இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக தீர்வதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது. அதே போல் வந்து நம்ம வந்து எந்த கீழ்நிலையில் இருந்தாலும் சரி ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கீழே வேலை செய்யறதுக்கு 2-3 பேர்த்தை அந்த சூரியன் அனுப்பி வைப்பார். மற்றவர்களை வேலை வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்மளுக்கு இந்த 10ஆம் இடத்து சூரியன் தருவார் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே போல் நீங்கள் மிதுன ராசிக்காரங்க இப்போ ட்ரெண்டிங்காக என்ன இருக்கோ அதை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருவீங்க. நான் ட்ரெண்டிங்காக இருக்கணும் அப்படிங்கிறது பொதுவாக எல்லாத்தோட விருப்பமும், அதை செயல்படுத்துறதுக்குன்னு ஒரு சூழ்நிலை இருக்குது இல்லையா? முக்கியமாக அந்த டீனேஜ் பீப்புள்ஸ் மிதுனம் ட்ரெண்டிங்காக என்ன இருக்கோ எல்லாமே ஒரு ட்ரெஸ்ஸாக வாங்கிடணும், ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணணும், இல்லை அதே மாதிரி போஸ்ட் பண்ணணும். ட்ரெண்டிங்காக என்னென்ன இருக்குது, ஒரு லேப்டாப் இருக்குது, புதுசாக ஒரு ஃபோன் வந்துருக்கு, அது நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, உடனே அதை வாங்கிடணும். எதெல்லாம் ட்ரெண்டிங்கோ அதெல்லாம் பண்ணிடணும். எல்லா இடத்துலையும் எல்லா நேரத்துலையும் சுறுசுறுப்பாக இயங்குவதற்கு சில நபர்களால் மட்டும்தான் முடியும். அதில் மிதுனமும் உண்டு. இந்த காலகட்டம் அது வெளிப்படவும் செய்யும். மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு, அறநிலையத்துறையில் இருக்கிறவங்களுக்கு, மூலிகை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அது சம்மந்தமான தொழில்கள் செய்துட்டு இருக்கிறவங்களுக்கு, வாசனை பொருட்கள் இது சம்மந்தமான தொழில் செய்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு, அதே போல் வந்து இந்த எரிபொருட்கள் சம்மந்தமானது, தேன், செராக்ஸு, கவர்மெண்ட் டெண்டரு, இந்த மாதிரி விஷயங்களில் எடுத்து இதைய தொழிலாக ஜீவனமாக செய்யக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் இந்த மாதம் ஒரு பொற்காலமே. பெரிய பெரிய விஷயங்கள், பெரிய பெரிய மாற்றங்கள் எல்லாம் நம்ம சந்திக்க நேரிடும். 3ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 10ஆம் இடத்துக்கு போய் அமர்றது அப்படிங்கிறது வந்து சின்ன விஷயம் கிடையாது, சின்ன விஷயமே கிடையாது. 3ஆம் அதிபதி 10ல் போய் உட்கார்ந்தாச்சு அப்படின்னா எல்லா வகையான இன்பங்களையும் எல்லா வகையான சுகங்களையும் அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை அதிகமாக தந்து விடுகிறது. எண்ணம் மட்டும் இல்லை, அதுக்கான செயல், அந்த செயலுக்கான வெற்றியும் கிடைச்சிடுது. அதே போல் வந்து யாருக்கிட்டையும் கைகட்டி நிற்கணும், கைகட்டி வாய்ப்புத்தி நின்று அவங்ககிட்ட தன்னுடைய காரியத்தை சாதிச்சுக்கணும்னு விரும்பவே மாட்டோம். நம்ம இயல்பாகவே மிதுனம் அதை விரும்பாது. இந்த காலகட்டம் சூரியன் 10ல் இருக்கும்போது என்ன சந்தர்ப்ப சூழ்நிலை வந்தாலும் சரி பார்த்துக்கலாம், நம்மளா ட்ரை பண்ணிக்குவோம், நம்மளா பண்ணிக்குவோம், பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலைமையோடு செயல்பட்டு ஜெயிக்கவும் செஞ்சிடும். 10ஆம் இடத்துல எல்லாம் இருக்குது, ஜெயிக்கவும் செஞ்சிடும்.
என்னன்னா இங்கே என்னதான் நீங்கள் முயற்சி பண்ணி என்னதான் பேர் புகழ் அந்தஸ்து என்ன எது புகழ் கௌரவம் எல்லாம் கிடைச்சாலும் உங்களுடைய பார்வைக்கு அது நீங்கள் செய்த செயலுக்கு தகுதி குறைவான ரெகக்னேஷனாக போற்றுதலாக நீங்கள் நினைப்பீங்க. எனக்கு இது பத்தில் அப்படிங்கிற ஒரு மனநிலைமை மனசுக்குள்ளே ஸ்ட்ராங்காக உட்காரும். பத்தில் அப்படிங்கிறது தோணும், ஸ்ட்ராங்காக உட்காரும். நல்லா புரிஞ்சுக்குங்க. அதே போல் கஷ்டம்னு யார் உங்கள்கிட்ட கேட்டாலும் தாராளமாக உதவி செய்யக்கூடிய அந்த ஜீவகாருண்யமுடைய மனம் இப்போதும் வெளிப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. என்ன அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க சொந்த பந்தங்க யார் என்ன சொன்னாலும் தொழில் மீது அதிக நாட்டத்தை இந்த காலகட்டம் செலுத்துவீர்கள் அப்படிங்கிறது சொல்லுது. மாமனார் மூலமாக தொழில் ரீதியாக உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை சொல்லுது. அதே நேரத்தில் சகோதர வழி உதவிகளும் கிடைக்குது. சகோதர வழி உறவுகளில் கர்ம காரியங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டம் உண்டாகிறது. புதிய மாற்றங்கள் ரொம்ப எளிதாகவே செய்வீங்க. அதே நேரத்தில் இந்த காலகட்டம் கையில் அணியக்கூடிய அணிகலன்களோ மணிப்பர்ஸ் வாங்கிறது, அதே இப்போ காதில் அணியக்கூடிய தோடு டோலாக்கு மூக்குத்தி இந்த மாதிரி சின்ன சின்ன அணிகலன்கள், விரல்களில் காது மூக்கில் அணியக்கூடிய அணிகலன்கள் வாங்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது. வயது மூத்த நபர்களுக்கு காது மூக்கு தொண்டை சம்மந்தமாக பிரச்சனை இருக்குது, ஸ்கின் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அவர்களுக்கு மட்டும் கொஞ்சம் ரொம்பவே பக்குவமாக பார்த்துக்கணும். ஏன்னா ரொம்ப சம்மர் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ அந்த நோயினுடைய தீவிரம் அதிகரிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது. இந்த மாதம் உள்ளாவே அப்படி தான், பங்குனி மாதம் உள்ளாவே காது மூக்கு தொண்டை ஸ்கின் ரிலேட்டடான தொந்தரவு யாருக்கு இருக்கோ அவங்கெல்லாம் ரொம்ப சேஃபர் சைடு எப்படி இருக்கணுமோ அதை பார்த்துக்கிறது நல்லது. இல்லைன்னா மேலும் மேலும் அந்த நோயினுடைய தீவிரம் அதிகரிக்கிறத நம்மளால் தடுக்க முடியாமல் போயிடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. முடிஞ்ச அளவுக்கு ஃபுட் ஹேபிட்டில் மற்ற எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் பக்குவமாக இருந்துக்குங்க அப்படிங்கிறது சொல்லுது. சூரியன் கிட்ட நெகட்டிவ்னு சொன்னால் இதை ஒன்று மட்டும் தான் சொல்லணும். ஏன்னா 10ஆம் இடத்துக்கு சூரியன் 90% பிரச்சனைகளை செய்யவே செய்யாது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஓகே, இப்போ பங்குனி 6ஆம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறார் உங்களுடைய ராசிநாதன். இப்போ இதனால் வரைக்கும் இருந்த அந்த மனப்போராட்டம், மன தெளிவின்மை இப்போது முழுமையாக நீங்கி விடுகிறது. எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எது எப்படியெல்லாம் போகணும், எதெல்லாம் எப்படியெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதை தெளிவாக செய்வீங்க. மார்ச் 20ஆம் தேதிக்கு மேலே யாருடைய அட்வைஸும் உங்களுக்கு தேவைப்படாது. நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் உங்களுடைய வளர்ச்சிக்கான முடிவுகளாக இருக்கும். உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. கிடைத்தாலும் நம்ம மனசு திருப்தி அடையாது. அது வேறு. ஏன்னா பாக்கியத்தில் போய்க்கு வந்திருக்குதா, அது இல்லாமல் 10ல் போய் சூரியனா, நம்ம மனசு திருப்தி அடையாது. இருந்தாலும் நம்ம சரி ஓகே அப்படின்னு மனசார நம்ம நினைக்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை இந்த வக்ர நிவர்த்தி அடைந்த புதன் தருகிறது. பங்குனி 27க்குள்ளே மறுபடியும் போர் அடிச்சிடும். ஓரளவு நம்ம ப்ரைடாக நம்மளுக்குள்ளேயே எண்ணம் வரும். அப்புறம் அப்படியே மறுபடியும் டவுன் ஆகிடுவோம். என்ன இதெல்லாம் பத்தாது, இதுக்கு மேலே ஏதாவது செய்யணும், சாதிக்கணும் அப்படிங்கிற வெறியை கொடுத்துருது. ஒருத்தருக்கு சாதிக்கணும்னு வெறி வந்தது அப்படின்னா இதுக்கு முன்னாடி செய்ததெல்லாம் பெரிய சாதனையாகவே நினச்சிக்க மாட்டாங்க. அதனால தான் சாதிக்கணுங்கிற வெறி வரும். அப்போது புதிய உச்சத்தை நோக்கி நகரக்கூடிய முடிவுகளை எடுக்கக்கூடிய அற்புதமான காலம் இது. புதிய உச்சத்தை நோக்கி நகரக்கூடிய வாய்ப்புகளை இந்த புதன் உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறார். இப்போ 4ஆம் அதிபதி இல்லை, அவர் போய் 9ல் இருக்காருன்னு வைங்களேன். 4ஆம் அதிபதி போய் 9ல் இருக்கலாமா? தாராளமாக இருக்கலாம். எல்லாத்துக்கிட்டையும் அன்பாக பாசமாக பகைமையை வளர்த்திக்காத பேச்சுக்களை பேசக்கூடிய நபராக மாறிவிடுங்க. அதே நேரத்தில் கடவுள் மீதுள்ள அந்த பக்தி அது ரொம்ப அதிகமாகிடும். அதே போல் யாருக்கு எந்த தீங்கும் நம்மளால் தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் மிதுனத்துக்கு பொதுவாகவே இருக்குது. புதன் 9ஆம் இடத்துல இருக்கும்போது ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த வக்ர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் ரொம்ப அந்த எண்ணம் அதிகமாக இருக்கும். ஈரம்புக்கு கூட துரோகம் நினைக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ரொம்ப நேர்மையாக நடந்துக்குவீங்க. எல்லா இடத்துலையும் நம்மளுடைய வேலையை நம்மளுடைய கடமைகளை நம்ம சரியாக செய்யும்போது நம்மளுக்கு எல்லா விதத்துலேயும் மகிழ்ச்சி மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அருமையான அற்புதமான உண்மையை, நடைமுறை யதார்த்த உண்மையை உணரக்கூடிய காலத்தை இந்த புதன் உங்களுக்கு காட்டுகிறது. 4ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லுவார் போய் உட்காந்துட்டார் 9ல். ராசி அதிபதி அப்படின்னு ஆயிடுச்சு இல்லையா? உங்களோட ராசி அதிபதி அவர் தான் இல்லையா? ஸோ அவர் போய் வக்ர நிவர்த்தி பெற்று 9ல் இருக்கும்போது இதுவரைக்கும் கிடைக்காத வாய்ப்புகள் கிடைக்கும். அதிர்ஷ்டம் இல்லைன்னு நினச்ச மிதுன ராசி, நான் அதிர்ஷ்டக்காரன்டா
அப்படின்னு சொல்லி மற்றவங்ககிட்ட சொல்கிற மாதிரியான சம்பவங்களை இந்த புதன் செய்திடும். எப்போ இருந்து? மார்ச் 20 ஏப்ரல் 10 வரைக்கும் அந்த 20 நாட்கள் நான் அதிர்ஷ்டக்காரன் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான எண்ணத்தை அந்த புதன் உங்கள் மனசில் விதைக்காமல் போக மாட்டார். தெய்வ நம்பிக்கை கூட முன்னாடியே சொன்ன மாதிரி பேச்சில் தனித்திறமை வெளிப்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். ஏன்னா 9லேருந்து 3ஆம் இடத்துல அந்த புதன் பார்ப்பார். ரைட். அதே போல் தர்ம குணங்கள் உண்டு. 9ஆம் இடத்துல இருந்தாலே எந்த கிரகம் 9ல் இருந்தாலுமே தயால குணம், தர்ம குணம், கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யணும், பிடிக்கணும், அந்த தாய் அன்பு. ஒரு தலைவன் என்ன செய்வான் நம்மளை நம்பி வந்தவங்களுக்கு அப்படிங்கிறத உணர்ந்து செயல்படக்கூடிய அந்த என்ன சொல்கிறது பொறுப்புணர்ச்சி இதெல்லாமே அதிகமாகிடும். ராசி அதிபதி 9ல் போய் வந்தால் அந்த பொறுப்புணர்ச்சி அப்படிங்கிறது அதிகமாகிடுது. தந்தை மேலே அதிக விருப்பம் வந்துடுது. தந்தை விட்டு கொடுக்காமல் பேசுறது, தந்தைக்கு ரொம்ப நல்ல கவனிப்பு, தந்தைக்கு உடல்நல தொந்தரவுகள் இருந்துன்னா அது எப்படியா சரி பண்ணணுன்ற நினைக்கிறது. தந்தை தான் எனக்கு தெய்வம், அவர் தான் எனக்கு குரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் விதைச்சிருது மனசுக்குள்ளே. ஸோ இப்போ புதனுடைய நகர்வு ஃபேவராக தான் இருக்குது. அந்த 20 நாட்கள் உங்களுக்கு என்னென்னவெல்லாம் தேவையோ எல்லாமே செய்துக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை அந்த புதன் ஏற்படுத்தி தரார். சரியாக பயன்படுத்திக்கோங்க. ஸோ அப்புறம் பங்குனி 27 ஏப்ரல் 10 என்ன பண்ணுறாரு? புதன் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு பயிற்சி. இங்கே புதனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதை பற்றி நம்ம சித்திரை மாத பலன்லாம் பார்க்கலாம். ஓகே, இப்போது ரொம்ப முக்கியமான கிரகம் சுக்கிர பகவான் இல்லையா? அவர் என்ன செய்ய காத்திருக்கார் அப்படின்னா, சிம்பிளாக சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 5ஆம் அதிபதி. அவர் போய் 10ல் உட்கார்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயந்தான். மிதுனத்துக்கு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை, தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் அமைப்பு, தொழில் சார்ந்த விஷயங்களை கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு ரொம்ப நெருக்கடியாக இல்லைனாலும் இருக்கிற நெருக்கடிகளை சமாளிக்கிற அளவுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றதுக்கு உண்டான வேலையை அந்த சுக்கிரன் செஞ்சுருக்கும். இப்போது பங்குனி மாதம் 11ஆம் தேதி, அதாவது மார்ச் மாதம் 25ஆம் தேதி சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு போகிறார். ஒரு பெண் கிரகம் ராசிக்கு 5ஆம் அதிபதி கூட அவர் போய் லாபத்தில் உட்கார்ந்துடுறாரு. 5ஆம் அதிபதி லாபத்தில் இருக்கும்போது, பெண் கிரகமாக இருக்கும்போது, பெண்களால் அனைத்து விதமான லாபத்தையும் அடைவதற்கு உங்களுடைய ராசியும் நீங்களும் தயாராகிவிட்டீர்கள் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லுது. 5ஆம் அதிபதி 11ல் இருந்தால் மற்றவர்கள் உங்களை அறிவாளி என்று நினைக்கும் அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். பொது ஜன மத்தியில் உங்களுக்கான பெயர் புகழ் அந்தஸ்து அதிகரிக்கும். அவங்கள நல்லா பார்த்துக்கணுன்ற எண்ணம் இருக்கும். பொது நல விஷயங்கள்லாம் அதிக ஈடுபாடு ஏற்படும். முடியாதவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம், நல்ல மனப்பான்மை உண்டாகும். அதே போல் பல இதிகாசங்களை பார்க்கறது, கேட்கறது, படிக்கிறது, அதில் இருக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது, அது சம்மந்தமான ஆர்வம் உண்டாகும். குழந்தை பிறப்பில் இருந்து வந்த தடை தாமதங்கள் நீங்கும். குழந்தை பிறப்பு அப்படிங்கிறதுக்காக முயற்சி எடுத்துட்டீங்க, ஐவிஎஃப் எதுனாலும் சரி, அதுக்காக முயற்சி எடுத்தீங்க, சக்ஸஸ்ஃபுல்லான ரிசல்ட்டை கொடுக்கறதுக்கான ஒரு சூழ்நிலையை அது உருவாக்கி கொடுத்துரும். கவர்மெண்ட் ரிலேட்டடாகவும் நல்ல பேர் புகழ் அந்தஸ்து, நிறைய காசு பணத்தை சேர்த்துறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை அது ஏற்படுத்துது. செல்வம் பெருகும். செல்வம் பெறுவதற்குண்டான வாய்ப்புகளை நீங்களாகவே உருவாக்கி கொள்வீர்கள். இப்போ 12ஆம் அதிபதி அப்படிங்கிறவர் இருக்கிறார் இல்லையா? 12ஆம் அதிபதி யார்? உங்களுடைய ராசி. அதே சுக்கிரன் தான் 12 கூடியவர். அவர் போய் ராசிக்கு 11ல் இருக்கிறார். அப்போது செலவுகள் அனைத்தும் குறையும். வீண் வெட்டி செலவுகள், விரைய செலவுகள் குறையும். அந்த செலவு பண்ணுற காசு சேமிக்க தோணும், சேமிக்கவும் செய்வீங்க. பிள்ளைகளாலும் மனைவியாலும் இருந்து வந்த துன்பங்கள் படிப்படியாக குறையுது. கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைந்து மனைவி கணவனை நோக்கி அல்லது கணவன் மனைவியை நோக்கி ஈர்க்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. குழந்தைகளுக்கு அந்த மன ரீதியான போராட்டங்கள் போகும். அதில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. அவங்க செய்கிறது தப்பு அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சாலும், நம்ம என்ன தான் அட்வைஸ் பண்ணாலும் அவங்க செய்கிற தப்பை அவங்க மாற்றிக்க போகிறது கிடையாது. அப்போ அவங்க செய்கிற தப்பை அவங்க மாற்றிக்கிடணும் அப்படின்னா சிம்பிளாக காமாட்சி வழிபாடு செய்துட்டு யார் குழந்தை தொந்தரவு பண்ணுதுன்னா, எந்த குழந்தை தொந்தரவு வருதோ அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போகணும் கோயிலுக்கு. காமாட்சி வழிபாடு பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க. மாதத்தில் ஒரு 4 தடவை பிறந்த கிழமை அன்றைக்கி கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க. கண்டிப்பாக சேஞ்சஸ் நம்மளால் நல்லா பார்க்க முடியும். மன ரீதியான மாற்றங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு வருவதை நம்மளால் கண்ணார பார்க்க முடியும். காமாட்சி வழிபாடு மட்டும் செஞ்சால் போதுமானது.
மூத்த சகோதரத்தின் மூலமாக சில நேரங்களில் பல நேரங்களில் இழப்புகளை சந்திக்கிறார்கள். அப்போது நீங்கள் கூட்டு தொழில் செய்கிறீங்க, மூத்த சகோதரத்தோடு சேர்ந்து இணைஞ்ச அந்த தொழில் செய்கிறீங்க அப்படின்னா கவனமாக இருங்க. உங்கள் சகோதரத்தின் மூலமாக நிறைய பொருளாதார இழப்புகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். சகோதரம், சித்தப்பா, இந்த 2 உறவுகள்னாலையும் செலவுகளை சந்திப்பீங்க, பொருளாதார நஷ்டத்தை சந்திப்பீங்க. ஸோ அந்த 2 உறவுகிட்ட இருந்து இந்த மாதம் நீங்கள் விலகியே இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லுது கண்டிப்பாக. அதே போல் 5ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து 11 ஆட்டோமேட்டிக்காக அது ப்ளஸ் தான், பிரச்சனை இல்லை. இது எல்லாம் யாருக்காக நடக்கும், யாருனாலும் நடக்கும் அப்படின்னு கேட்டால் அனைத்துமே ஒரு பெண்ணின் மூலமாக நடக்கும். என்ன காரணம்? சுக்கிரன்கிறது ஒரு பெண் கிரகம். அவர் போய் 11ஆம் இடத்துல வாகன வசதிகள் எல்லாம் ஏற்படுத்திக்க முடியும். நிலம், வீடு, வண்டி, வாகனம், சொத்து சுகம் வாங்குறதுக்குண்டான ஒரு சூழ்நிலைகள் உண்டாக அதுக்கான சிந்தனைகள் மனசுக்குள்ளே இருக்கும். மற்றவர்களை ஈர்க்கும் அளவுக்கு நம்மளுடைய முகமோ செயலோ ஆட்டிடியூடோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை சொல்கிறது. அதே போல் ஃபாஸ்ட் ஃபுட்டில் அதிகமாக விருப்பம் இருக்கும். நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுவீங்க. சாப்பாடு விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆறுன உணவுகளை தவிக்கிறதுக்கு தான் தோணும். ஆறுன உணவுகளை சாப்பிட்றக்கே தோணாது. நிறைய ஆடம்பரம் பார்ப்பீங்க, ஆடம்பரமாக இருக்கணும்னு நினைப்பீங்க. கையில் காசு பணம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டாவது. ஆடம்பரமாக இருக்கணும், நச்சுன்னு இருக்கணும், நாகரீகமாக இருக்கணும், ட்ரெண்டியாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமாக மனசுக்குள்ளே இருக்கும். பெண்கள் மூலமாக எல்லா விதத்துலேயும் ஆதாயம். பெண்கள் அப்படிங்கும்போது சித்தியாக இருக்கலாம், அத்தையாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், மாமியாராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். இப்போ யாருனாலும் சரி பெண்கள் மூலமாக முழுமையான ஆதாயத்தை, எதெல்லாம் உங்களுக்கு நடக்காது பிடிக்காது அப்படின்னு நினச்சிருந்தீங்களோ அத்தனையும் உங்களுடைய பெண்களினுடைய ஆதரவு நடத்தி காட்டும். பெண் தெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் காமாட்சி வழிபாடே சொன்னேன். ஆல்ரெடி காமாட்சி வழிபாடு சொன்னதுக்கு காரணமே அதுதான். உங்களுக்கு 15 வயசுலேருந்து 20 வயசுக்குள்ளே இருக்குதுன்னா ஏதோ ஒரு விபத்து கண்டத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை மிதுன ராசிக்கு இருக்குது. மற்ற ஏஜ் குரூப்புக்கெல்லாம் ரொம்ப 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 நல்லா இருக்குது. படிப்புக்காக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகிறது இதெல்லாமே செய்யலாம். குழந்தைக்காக IVF இந்த மாதிரி விஷயங்களுக்காக போகிறது. ஸோ அதையும் நம்ம தைரியமாக செய்யலாம். அதில் நல்லா ரிசல்ட் கிடைக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் சுக்கிரனுடைய தசாபுத்தி அந்தரங்கள் அல்லது சுக்கிர நட்சத்திரமான பரணி, பூரம், பூராடத்தில் தான் கிரகண தசாபுத்தி நடத்திட்டு இருந்தது அப்படின்னா நம்ம சொல்கிறது 200% உங்களுக்கு நடந்தே தீர்வுதில் எந்த மாற்றமும் இல்லை. இவங்களை பார்த்துட்டு போனாலே நம்மளுக்கு காரியம் சக்ஸஸ் ஆயிடுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அவன் முகராசிக்காரன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த முகராசிக்காரன் அப்படிங்கிற பேரை இந்த காலகட்டம் நீங்கள் வாங்கிடுவீங்க. உங்களை கேட்டுட்டு உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு இல்லை உங்களை பார்த்துட்டு முதல் முறையாக ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த காரியம் கண்டிப்பாக அவர்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். அந்த முகராசியெல்லாம் அவங்களுக்கு தான். கண்ணாடியில் பார்த்தா கண்ணாடிக்கு போயிடும் அந்த ராசி, நம்மளுக்கு இல்லை. அதனால் புரிஞ்சுக்குங்க. நம்மளுக்கு உழைச்சாதான் சோறு. ஓகே. அடுத்த செவ்வாய் 9ஆம் இடத்துல வரைக்கும் ஓகே தான். ராகு கூட இருக்க வரைக்கும் 10ஆம் இடத்துக்கு போகிறாரு. 11ஆம் அதிபதி 10, 6 குடியர் 10. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையிலேருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். அதே போல் உங்களுக்கு நிறையா ரெகக்னேஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. போஸ்டிங் மாறும். அதே நேரத்தில் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு சூழ்நிலை உண்டு. ஏதோ ஒரு வகையில் சம்பள உயர்வு, பதவி உயர்வு, ஏதோ ஒரு வகையில் வேலை செய்யக்கூடிய அமைப்புகளில் நல்ல முன்னேற்றம் உண்டு. வேலைக்காக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டை ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயங்களும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த 11ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது நல்ல குணம் இருக்குது அப்படின்னு எல்லாரும் பாராட்டுவாங்க நம்மளை. ஸோ 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது அந்த நல்ல குணம் இருக்குது அப்படின்னு பாராட்டுவாங்க. நல்ல செயல்திறன் உண்டு. செயலுக்கான பலனும் முன்னேற்றமும் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பை சொல்கிறது. எங்கே உடம்புல தழும்பாகாமல் பார்த்துக்குங்க. உடம்புல கீழே விழுந்து கைகால் அடிபடுறதோ ஏதாவது ஒரு ரத்த காயம் வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த மாதம் சொல்லுது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். தெய்வ பக்தி அதிகமாகும், குரு பக்தி அதிகமாகும். எல்லாமே ஓகே, குட் அண்ட் பெட்டர். 27 வயசுலேருந்து 36 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய நபராக இருக்கீங்க அப்படின்னா வண்டி வாகனத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி இங்கேயும் உங்கள் நெகட்டிவாக சொல்லலை. அவசரம் மட்டும் கூடாது. செவ்வாயை பொறுத்தளவுக்கு 10 செவ்வாய் உட்காந்து ராசி பார்க்கறதுனால எல்லாத்துக்கும் அவசரப்படுவீங்க, எல்லாத்துக்கும் கோவப்படுவீங்க, எல்லாமே உடனுக்குடனே நடக்கணும்னு நினைப்பீங்க. அந்த அவசரம் மட்டும் ஆகாது. முக்கியமாக வாகனத்தை இயக்கும்போது அவசரம் கூடவே கூடாது. எப்போ? ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதியிலேருந்து செவ்வாய் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருப்பார். இந்த ஏப்ரல் 2ஆம் தேதியிலேருந்து கவனமாக இருங்க. ரொம்ப 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 கவனமாக இருங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. சௌரியமாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னா கோபம் இல்லாமல் அவசரம் இல்லாமல் இருந்தீங்கன்னா செவ்வாய் 10ஆம் இடத்து செவ்வாய் எல்லா விதமான தடைகளையும் நிவர்த்தி பண்ணி கொடுப்பார். நிறைய பாசிட்டிவ் பார்த்துட்டா சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்குது இல்லையா. இந்த நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் வழிபாடு செய்துட்டு வாங்க. பிறந்த கிழமை அன்னைக்கு பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு இந்த வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக மிதுன ராசிக்கு இந்த மாதம் மிகப்பெரிய மாற்றங்களை தரக்கூடிய, நல்ல மாற்றங்களை தரக்கூடிய மாதமாக அமையும். வாழ்த்துக்கள். வாழ்குளமுடன். திருச்சிற்றம்பலம்.